8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் காலபைரவர் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட காலபைரவர் தான் அஷ்டலட்சுமிகளுக்கு செல்வத்தை வாரி வழங்குபவராகவும் திகழ்கிறார். அப்படி அஷ்டலட்சுமிக்கே செல்வத்தை வாரி வழங்கியவர் நம்முடைய கஷ்டம் தீர்வதற்கு நமக்கு செல்வத்தை தரமாட்டாரா? அப்படி அவர் தருவதற்கு அவதரித்த உருவம்தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர். காலபைரவரின் மற்றொரு அம்சமாக திகழக்கூடிய இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பைரவரை தேய்பிறை அஷ்டமி தினமான நாளைய தினம் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நாளைய தினம் இரவு 12 மணிக்குள் செய்துவிட. நாளைய தினம் அதிகாலை 2-3 மணிக்கு அஷ்டமி திதி பிறக்கிறது. நாளைய தினம் முடிந்த அளவு இரவு நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது மிக மிக சிறப்பு. இதற்கு நமக்கு 8 1 நாணயம் வேண்டும். 8 என்பது பைரவருக்கு உகந்த எண்ணாக கருதப்படுகிறது. மேலும் இது அஷ்டலட்சுமிகளையும் குறிக்கும். 1 நாணயம் என்பது மகாலட்சுமிக்குரியதாக கருதப்படுகிறது. அதனால் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வதற்கு இந்த 8 1 நாணயம் இருந்தாலே போதும். வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 8 1 நாணயத்தை வலது கையில் வைத்துக்கொண்டு முழு மனதோடு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் அதே சமயம் லட்சுமி குபேரரையும் மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் அரை மணி நேரம் வரை கூறலாம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்பதால் மந்திரத்தை எத்தனை முறை கூறுகிறோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை மட்டுமே மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய அந்த 8 1 நாணயத்தை ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு கவரிலோ அல்லது ஒரு பச்சை நிற துணியிலோ முடிந்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும். இதை எக்காரணத்திற்கு கொண்டும் செலவு செய்யக்கூடாது. மிகவும் எளிமையான இந்த பைரவர் வழிபாட்டை முழு மனதோடு நாளைய தினம் இரவிற்குள் செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் அருள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும், கடன் பிரச்சனை தீரும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.